ஒரு கவிஞர். இரண்டாவது கவிஞர், இவர் பெயர் மருதகாசி. இவரை தெரியாதவர் இல்லாமல் இல்லை, எல்லோரும் அறிந்தவர். பழைய கால படங்கள்ல, எம்ஜிஆர் படங்கள்ல எல்லாம் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு இவர். அதாவது வாராய் நீ வாராய், இந்த பாட்டு தெரியும். போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய், இந்த பாட்டு மந்திரி குமாரிங்கிற படத்துல பாடியிருக்கு, வந்திருக்கு. அழகான பாடல் இது. இதே போல நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, இந்த பாட்டும் இவர் எழுதினதாங்க. எப்படி இவருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1920 13 பிப்ரவரியில பிறந்திருக்காருங்க. ஆனா இவர் வாழ்ந்து முடிந்த காலங்கள் 1989 நவம்பர் 23 அன்று இவர் இறைவனடி சேர்ந்திருக்காரு. இந்த வாழ்ந்த இந்த தருணத்துல 1849 திரை இசை பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நாடகங்களுக்கு வசனம்லாம் எழுதியிருக்காரு. 4000 பாடலுக்கு மேல எழுதியிருக்காருங்க. நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, இதுவும் அவர் எழுதின பாடல் தான். நிறைய இவர் எழுதின பாடல்கள் நம்மளுடைய பாட புத்தகத்துல கூட, தமிழ் புத்தகத்துல கூட வந்திருக்கு. அதே மாதிரி நாடகத்துக்கு வசனம்லாம் எழுதியிருக்காரு. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ஐயம்பெருமாள் மருதகாசின்னு பேர். இவங்க பெற்றோர் அப்பா ஐயம்பெருமாள், அம்மா மிளகாயி அம்மாள். இவர் பிறந்தது திருச்சி மாவட்டத்துல மேலக்குடிக்காடு அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காருங்க. இவருக்கு தனக்கோடி அம்மாள்ங்கிற மனைவி, 6 மகன் 3 மகள்கள். மிக அற்புதமான பாடல்கள்லாம் நிறைய திரை இசையில கொடுத்திருக்காரு. நம்ம தெரிஞ்சது 1-2 நமக்கு தெரியறத நம்ம சொல்றோம். அதாவது அடிக்கடி கேட்ட பாடல்களை, மனுஷன் ஏக்கிராண்டா தம்பி பயலே, அந்த பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலங்கள்ல நிறைய 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 மனிதர்களை சந்திச்சிருக்காரு. அருமையான கதை வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு. சுரதாக்கு கூட எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது திரையில ஒரு படம் எடுத்ததுக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு கவிஞரை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி.